தற்போது நமது இணைப்பில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திருநாவுக்கரசர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார், மன்மோகன் சிங் காலமாகிறார் என்ற வருத்தமான செய்தி தற்போது வந்திருக்கிறது. அவருடனான உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய கருத்து. இந்திய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் வயது மற்றும் உடல்நலக் குறைவால் இயற்கை இருப்பது அறிந்து மனம் மிக வருந்துகிறேன். இது ஒரு துயரமான செய்தி. திரு மன்மோகன் சிங் அவர்கள் நரசிம்மராவ் அவர்களுடைய அமைச்சரவையிலே 5 ஆண்டு காலம் நிதி அமைச்சராக இருந்து இந்திய நாடு பொருளாதார ரீதியான நிதி நெருக்கடிகளில் இருந்த காலகட்டங்களிலே மிகச்சிறந்த நிதி அமைச்சராக, உலகத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்களிலே போற்றக்கூடிய ஒரு நிதி அமைச்சராக இருந்து வரலாறு படைத்தவர். அதற்கு பின்னாலே இந்திய நாட்டினுடைய பிரதமராக 10 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்து இந்திய திருநாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான அஸ்திவாரத்தை இட்டு பொருளாதார மேதையாகவும் இந்திய பொருளாதார வளர்ச்சியின் பிதாமகனாக தந்தையாகவும் இருந்து இந்தியாவை உலக அரங்கிலே உயர்த்தியவர், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர். இந்தியாவிலே பொருளாதார நிலை உயர, தொழில் வளர்ச்சி ஏற்பட, பல்வேறு நிலைகளிலேயும் இந்தியா வளர்ச்சி அடைந்து உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய ஒரு எதிர்கால வல்லரசாக அல்லது 3வது நாடாவது பொருளாதார நாடாக வளர்வதற்கு அத்தனை அஸ்திவாரங்களையும் இட்டவர் நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். அவருடைய இந்திய நாட்டுக்கு அவர் ஆற்றியிருக்கிற தொண்டு, அரசின் மூலமாக இந்திய நாட்டு மக்களுக்கும் இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்கும் அவர் செய்திருக்கிற நற்பணிகள், தொண்டு என்றென்றைக்கும் இந்திய மக்களால் நினைவில் கொள்ளக்கூடியது. அவர் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களிலே மூத்த தலைவர்களுடைய ஒருவராக இருந்து இந்த நாட்டை அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவருடைய ஆலோசனையோடு இந்தியாவுடைய மிக பெரும் பொருளாதார மேதையாகவும், சிறந்த விற்பனராகவும், சிறந்த நிபுணராகவும், அரசியல் ஆட்சியல் வித்தவராகவும் திகழ்ந்த திரு மன்மோகன் சிங் அவருடைய மறைவு என்பது இந்தியாவிற்கே துயரம் தரக்கூடியது, இந்தியாவிற்கே இழப்பாகும். இந்தியா தன் தவப்புதர்களில் ஒருவரை இழந்துவிட்டது. அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். அவருடைய குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் தோழர்களுக்கும் என்னுடைய அந்த அனுதாபத்தை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் முக்கிய பங்காற்றியவர். காங்கிரஸ் கட்சிக்கும் நாட்டிற்கும் ஒரு பேர் இழப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. பல காலம் அவர்களை நீங்க கூட இருந்தும் பார்த்திருப்பீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னா எதை சார் சொல்லுவீங்க? சார், அவர் ரொம்ப மிகுந்த இதுவரைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியான, பொறுமையான, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிதானமாக கையாளக்கூடிய ஒரு மிகுந்த ஆளுமை நிறைந்த அறிவாற்றலும் ஆளுமையும் நிறைந்த ஒரு உன்னதமான உயர்ந்த தலைவர் அவர். உன்னதமான பிரதமர் அவர். அவர் உணர்ச்சி வசப்பட்டோ, கோபப்பட்டோ, ஆத்திரப்பட்டோ எதுவும் எந்த காலத்தையும் பேசியது கிடையாது. அது மாதிரி ஒரு நிதானத்திற்கும் பொறுமைக்கும் பெயர் போனவர். அறிவாற்றலுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஒரு நிதி அமைச்சராக, பிரதமராக நாட்டை கையாள்வதில் கைதேர்ந்த நிபுணராக திகழ்ந்தவர். ஹலோ சார், நிச்சயமாக சார், நீங்க அவருடனான பழகிய அந்த நாட்களை நீங்க நினைவு கூர்ந்திருந்தீங்க. ஒரு சிந்தனையாளராக மட்டுமில்ல, ஒரு அறிஞராகவும் அவர் கருதப்பட்டிருக்கிறார். பல தளங்களிலும் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருத்தவராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் ஆற்றிய பணிகள் எக்கச்சக்கமா இருக்கு சார். அதுல நீங்க பார்த்து உயர்ந்த விஷயம் சார்? இந்திய நாட்டிற்கு அவர் செய்த காரியங்கள் பூரா காங்கிரசுக்கு பெருமை செய்யக்கூடிய விஷயம் தானே. அவர் ஒரு அதிகார வர்க்கத்திலிருந்து வந்தவர், அதிகாரியாக இருந்து வந்தவர். அரசியலில் ஈடுபட்டு அது ஊருக்கு ஊர் போய் காங்கிரஸ் கொடியேற்றி கூட்டம் பேசி அப்படி காங்கிரஸ் வளர்ச்சியில இருந்து அப்படி வந்தவர் அல்ல. பரம்பரையா ஒரு காங்கிரஸ் வளர்ச்சி உள்ளவர், காங்கிரஸ்காரர். இங்க அரசியலில் ஈடுபட்டு அல்லது ஆட்சியல்ல அவர் ஈடுபட்ட பிறகு அதுல ஒரு காங்கிரஸ் அதுல சாதனைகள் படித்ததன் மூலமாக காங்கிரஸ்காரங்கிற முறையில காங்கிரசுக்கு பெருமையும் கௌரவத்தையும் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கிலே சேர்ந்தவர் அவர். நிச்சயமாக சார், இணைப்பில் உங்களுடைய தகவல் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.